ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிட்டிங் டுட்டோரியல் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு வெக்டார் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே ட்ரா ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ட்ரா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் பேனலை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட் ஐக்கான ஆட் லேயர் கொடுத்து ஃபோட்டோ லேயர் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் க்ராப் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணி சென்டரில் எழுத்து விட்டுக்கோங்க. அடுத்து இந்த எம்டி லேயரை கிளிக் பண்ணிட்டு இதில் நம்ம கிராக் அழுகிற மட்டும் ஒரு இது வைக்க போகிறோம், ஸ்டிக்கர் வைக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னா கீழே ஆட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஆட் ஸ்டிக்கர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பேப்பர் டியர்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் நான் இந்த ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிக்கிறேன், இதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்துருச்சு. இதை ரொட்டேட் பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபேஸ் கரெக்டாக நடுவில் இது பண்ணுற மாட்டோம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஓகேவாக இருக்குது, ஏன்னா கரெக்டாக சென்டரில் ஃபேஸ் கட்டாக இருக்குது. இப்போ இது ஓகே. மறுபடியும் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆட் லேயர் கொடுத்து ஒரு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லேயரில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பிளாக் கலர் தான் செலக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ரஷ் டூலில் ஒரு 6 வச்சுக்கோங்க. செட் கொடுத்துட்டு இது மட்டும் நீங்கள் ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சைடு நம்ம கலரிங்காக வர மாட்டோமோ, இந்த சைடு பிளாக் அண்ட் ஒயிட் ஆகும். அதே மாதிரி டிஷர்ட்டுக்கு இந்த சைடு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வர மாட்டோமோ, இந்த சைடு கலரிங்காக வர மாட்டோமோ பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அவுட்லைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னா நல்லா இமேஜை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நம்ம டிஷர்ட்லேருந்து வரைய ஆரம்பிக்கலாம். எங்கேயா மிஸ்டேக் வந்துச்சுன்னா இந்த எரேசர் டூலை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதே மட்டும் ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக இந்த மட்டும் டிஷர்ட்டுக்கு அவுட்லைன் கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிஷர்ட் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்தாச்சு. அது இந்த பேனல் கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த ஐ ஐக்கான ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள், அது ஹைட் ஆகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கன்னா டிஷர்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ஃபேஸ் வரைய போகிறோம். சேம் இதே மட்டும்தான் ஃபேஸ் வரைகிறதும் அவுட்லைன் தர வேண்டியது. இந்த ஐ ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இமேஜை ஜூம் பண்ணி வரைய வேண்டியது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கும் ஃபுல்லாக அவுட்லைன் முடிஞ்சு போச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோவை ஹைட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக அவுட்லைன் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ நம்மகிட்ட கலரிங்னா இந்த சைடு கலர் பண்ண போகிறோம் ஃபேஸுக்கு. அதே மட்டும் ஷர்ட்டுக்கு இந்த சைடு நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இந்த பேனலை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோவை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எம்டி லேயரில் இதில் கலரிங் பண்ணலாம். கலரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக ஒன்று பார்க்கணும். என்னென்னா சில இடத்துலலாம் டார்க் ஷேடு வரும். இப்போ பார்த்திங்கன்னா கையில் அந்த சுருக்க இருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா டார்க்காக தெரியும். எல்லோவே அது கிடையாது, கொஞ்சம் டார்க்காக இருக்கும் எல்லோலேயே. அதே மட்டும்தான் ஸ்கின்லேயும் பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, இங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்குல்ல, அந்த கலர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும். அதே மட்டும் இங்கே நோஸ்கிட்டேயும் பார்த்திங்கன்னா
இந்த இடம்லாம் டார்க்காக இருக்குது, ஸ்கின் கலர் வேறு அங்கே வேறு, அதனால் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கலரிங் பண்ணிடணும். அதுக்கு இந்த லேயரில் அந்த கலரிங்லாம் முடிச்சிடலாம். கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த பென் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த டார்க்காக இருக்க இடத்துல போய் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணி சைஸ் ஒரு 10ல் வச்சுக்கலாம். வச்சுட்டு செட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ணி அந்த லேயர் தான் கிளிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் தான் நம்ம வரைய போகிறோம், கலர் அடிக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக கலர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா ஃபுல்லாக முடிக்கிறப்ப அசிங்கமாக இருக்கும். அதனால் பொறுமையாக கலர் பண்ணுங்கள். டிஷர்ட்லேயும் டார்க்கான போர்ஷன்லாம் லைட்டாக கலர் பண்ணியாச்சு. இப்போ ஒரிஜினல் ஃபேஸ் கலரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதான். இங்கே டிஷர்ட் எல்லோ கலரையும் ஃபுல்லாக அப்ளை பண்ண வேண்டியதான். அதுக்கு எம்டி லேயர் இன்னொன்று செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு எம்டி லேயர் கொடுத்து இதில் நம்ம ஒரிஜினல் கலர் இது பண்ணிடலாம். அதே மாதிரி தான் கலரிங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிட்டு ப்ரஷ் சைஸை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண கலர் வந்து ஹைட் ஆகுது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், இது ஹைட் ஆகிடுச்சு. அது ஹைட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த லேயர் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு கீழே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இப்போ இது ஹைட் ஆகாது. நீங்கள் மேலேயே அப்படியே ட்ரா பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. எங்கெல்லாம் பேலன்ஸ் போர்ஷன் இருக்கோ அங்கே மட்டும்தான் இதாகும். அதே மட்டும்தான் பார்டர் இதுக்கும் கீழே வச்சிட்டோம்னா பார்டரும் ஹைட் ஆகாது. இங்கே வச்சிடலாம், இந்த லேயரை இங்கே வச்சிடலாம். இப்போ ஃபேஸ்க்கு ஃபுல்லாக முடிஞ்சு. அடுத்து இந்த ஹேருக்கும் மீசை அதெல்லாம் பிளாக் கலர் ஆக்கிடலாம். ஹேர் பிளாக் ஆக்கிக்கிட்டு டிக் பண்ணிட்டு சேம் இதுதான் வரைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இமேஜை ஹைட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா செம்மையாக பாதி ஃபேஸ் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு தெரியுது. அதே மட்டும் இந்த டிஷர்ட்டை இப்போ ட்ரா பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் இந்த ஆட் லேயர் கொடுத்து ஒரு எம்டி லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இதில் டிஷர்ட்கான இதை ட்ரா பண்ணிடலாம். அதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். என்ன கலர்னால் எல்லோ கலர் செலக்ட் பண்ணி வரைய போகிறோம். அதுக்கு முன்னாடி பிக்சரை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பென் டூவில் கிளிக் பண்ணி இந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயர் தான் இந்த லேயர் தான் நம்ம வரைய போகிறோம். அதுதான் செலக்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் ஜூம் பண்ணி நம்ம கலர் அடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா டிஷர்ட்டும் ஃபுல்லாக ட்ரா பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா டிஷர்ட் ஃபுல்லாக கலரிங் பண்ணியாச்சு. அடுத்து இந்த சைடு இருக்க மீசைக்கும் ஹேருக்கும் மட்டும் பிளாக் கலர் கொடுத்துடலாம். மற்றதெல்லாம் அவுட்லைன் அப்படியே இருக்கட்டும். இந்த ஐப்ரோக்கு இந்த கண் அதை மட்டும் பிளாக் கலர் கொடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சாச்சு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரிஜினல் இமேஜை ஹைட் பண்ணிடலாம். செம்மையாக இமேஜ் எடிட் பண்ணியாச்சு. இதை சேவ் பண்ணணும். இந்த டிக் இமேஜை கொடுத்து சேவ் இமேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. டிக் பண்ணிக்கலாம். டிஸ்கார்டு கொடுத்துருங்க. இமேஜ் ஃபுல்லாக ரெடி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.